ஹார்ட் அட்டாக்ஸ் குழந்தைங்களுக்கு வர்றதை பத்தி பார்க்கலாம். இப்ப ரீசெண்ட் டேஸ்ல ஹார்ட் அட்டாக் குழந்தைகளுக்கு நிறைய குழந்தை இறந்து போறதா பேப்பர்ல நம்ம பார்க்கணும். நிறைய பேருக்கு ஆச்சரியம், சார் குழந்தைங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ், பிறவிலேயே இருதய கோளாறு உள்ள பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் வர்றது ரொம்ப சகஜம். பிள்ளைங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் பிறவிலேயே இருக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஹோல் இன் தி ஹார்ட், அதாவது இருதயத்தை ஓட்டை இருக்கலாம், இருதயத்தோட தசைகள் மாறி இருக்கலாம், இதயத்தை பெரிய ரத்த குறைகள் மாறி இருக்கும். ஸோ இதெல்லாம் பிறவிலேயே கோளாறு இருக்கலாம். இன்னும் சிலருக்கு இருதயம் பாத்தீங்கன்னா இந்த தசைகள் வீக்கா இருக்கனால இருதயம் பல்ஜ், அதாவது வீங்கி இருக்கு. இன்னும் சில பிள்ளைகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட் பீட்ஸே ரொம்பவே அப்நார்மலா இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, சில குழந்தைகளுக்கு மரபு ரீதியா இருக்கலாம். இன்னும் சில பிள்ளைகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன், அதாவது அந்த பீட்ஸ் உற்பத்தி ஆகிற கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்கலாம், இல்ல கால்சியம் டிபாசிஷன் ஆகிருக்கலாம். இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நாம இசிஜி எடுத்து பார்த்தோம்னா இசிஜி ரொம்பவே வித்தியாசம் அப்நார்மலா இருக்கும். ஸோ இந்த பிள்ளைங்களுக்கு நாம என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிள்ளைங்க நார்மலா மற்றவங்க மாதிரி ஓடி ஆடி விளையாட மாட்டாங்க, நல்லா ஆக்டிவா இருக்க மாட்டாங்க, உட்கார்ந்து இருந்தே விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிள்ளைங்களை பார்த்தாலே நமக்கு தெரியும். அவங்க ஓடுனா என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு மூச்சு ஆகும், டிஸ்னியா அப்படிங்கிறது வரும். சின்ன குழந்தைகளை என்ன பார்க்கலாம், சின்ன குழந்தைங்க ஃபீட் பண்ண குழந்தை, தாய்ப்பால் கொடுக்குற பிள்ளைகளை பாத்தீங்கன்னா நெத்தியில ரொம்பவே வேர்வையா இருக்கும். இதை நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? இப்ப குழந்தை பிறந்த உடனேயே நல்ல டாக்டர் ஸ்டெட் வச்சு பார்த்தாலே ஹார்ட் பீட்ஸ் வித்தியாசம் இருக்கிறத இந்த பீட்ஸ்ல ஏதாவது அப்நார்மாலிட்டி இருக்கான்னு கண்டுபிடிச்சு பண்ணிடலாம். சப்போஸ் இந்த மாதிரி குழந்தைங்க சடனா கீழே விழுந்துட்டாங்க, இல்ல சின்ன இறக்குற மாதிரி கண்டிஷன் இருந்தா நம்ம என்ன பண்ணோம்னா, கழுத்து பகுதியில நாம பல்ஸ் வச்சு பல்ஸ் பார்க்கணும். குழந்தைங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, குழந்தைய நம்ம படுக்க வச்சு சமாதானத்தை நம்ம படுக்க வச்சு எலும்பரை அழுத்தி மசாஜ் பண்ணணும். மசாஜ் ஒரு நிமிஷத்துக்கு 100 எண்ணத்துக்கு குறையாம பண்ணோம் அப்படின்னா குழந்தைகள் பல்ஸ் கொஞ்சம் டெவலப் ஆகி பழைக்கிறதுக்கு வாய்ப்பு. ஸோ இந்த ஹார்ட் ப்ராப்ளத்தை குழந்தைகள் நாம பிறந்த உடனே கண்டுபிடிக்கலாம். நம்ம கண்டுபிடிச்சு நம்ம குழந்தைகளை நாம காப்பாற்றலாம்.